கதை இது கதை எங்க ஊரு கதை அப்பனாத்தா பாட்டன் பாட்டி சொல்லி வந்த கதை கதை இது கதை எங்க ஊரு கதை அப்பனாத்தா பாட்டன் பாட்டி சொல்லி வந்த கதை பாட்டி சுற்ற வடையில ஆரம்பிச்ச கதை இப்ப பல்லு போய் சொல்லு போய் கண்ணம் ரெண்டு முள்ள போய் தாக கிடந்தாலும் நாங்க கேட்போமல்ல கதை ஊர் கதை உறவு கதை நாய் கதை நரி கதை தெய்வ கதை தேச கதை பேய் கதை பெருமாள் கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை எங்க பாரம்பரியங்களை பக்குவமா பண்ணி காத்து சந்ததிகள் தோறும் நாங்கள் காத்து வந்த கதை சொல்ல போறோம் நல்ல கதை சொல்ல போறோம் டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை சொல்ல போறோம் நாங்க கதை சொல்ல போறோம் டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை நேரம் இந்த மரத்தடிக்கு ஒரு தானே வர சொன்னான் பாப்பம் வந்து வாரானா இல்லையா? என்ன எதுலேருந்து யோசிச்சு பண்ணிக்கிறேன் என்னதை செய்கிறதா இந்த உலகம் போகிற போக்க பார்த்துட்டு ஒரு கால் இப்படியே ஒரு வருவமோடு வந்து பேக்கை தூக்கி போட்டுட்டு இதில் நிற்கிறேன். அடே இந்த புக்கு காண பேர போகிறான் என்ன செய்யறேன்னு எனக்கு யோசனையா இருக்கு. என்ன செய்யறேன்டே தெரியாம இருக்க போறா. இனி இந்த மாதத்துல குளிர் வருது. இப்ப குளிருக்கு அது இது காத்து எதுவும் மாசுபடுதுலாம் சொல்றாங்க. மாசுதான். எனக்கு ஒரு சந்தேகம் உண்டு. இவங்க சொல்றாங்க பனி புகார் இல்லை இது மாசண்டு. நான் சின்ன இல்லை அப்ப ஒரு 96 95 கால பகுதியில இதே மாதிரி தானே இந்த இந்த பனிமூட்டம் இருக்குதானே. அப்ப சொன்னார் இங்க பாரு அங்க இந்த பனை தெரியுதோ அது தெரியுதோன்னு கேட்டவர். அப்ப நான் பார்த்துட்டு எங்க அத்தை வீடு தெரியுதோ மாமா வீடு தெரியுதோ ஒரு வீடுன்னு தெரியல. அப்ப அது பனிமூட்டம் உண்டாங்க. இப்ப இதை துகள் என்று சொல்றாங்க. என்னென்று எனக்கு ஒன்றும் முழங்க இல்லை. அப்போ என்னது செய்கிறது? இதுக்கு தானே எனக்கு மண்டடியாக இருக்குது. என்ன பிரச்சனை என்னன்னு சொன்னால் இவங்க சொல்கிறாங்க காற்று வந்து மாசுபட்டு இருக்காண்டா அப்போ மாஸ்கை போடணும். சும்மா கொரோனாண்டு தெரிகிறதுக்கு மாஸ்கை போடணும்னு சொன்னால் ஒருத்தனை வந்து சொல்கிறேன் சரி காற்று வந்து இப்படி மாசுபட்டுருக்கு நீங்கள் முகக்கவசத்தை போட்டுக்கோன்னு தெரியுங்கோ உங்களுக்கு இதால் ஆபத்து சுவாச பிரச்சனையாக இருக்கிற நீங்கள் எதோ ஒன்று டே எனக்கு அதில் ஒரு சந்தேகம். அந்த 5 ரூபா வித்த மாஸ்கை 250 ரூபா வரைக்கும் விற்க வச்சவங்க. 250 ரூபாய்க்கெல்லாம் அந்த மாஸ்க் வித்தது தானே அந்த நீல மாஸ்க். அப்ப இப்ப அந்த மாஸ்க் வந்து வேண்டதுக்கு ஆக்கள் இல்லை. 5 ரூபாவோ 10 ரூபாவோ 20 ரூபானாலும் வேண்டதுக்கு ஆக்கள் இல்லை. பெருங்காயம் இருக்கே 15 ரூபா வித்த பெருங்காயம் என்ன விலை போனது? 800 1000 900 2000 வரைக்கும் போனது. எது பெருங்காயம். இன்றைக்கு 15 ரூபா கூட வேண்டி வருதல் பரப்புக்கும் போடுறது இல்லை. இவங்கள் இந்த பிசினஸ் தந்திரத்துல தான் இந்த நோயெல்லாம் விடுறாங்களோ அல்லது உண்மையா நோய் வருதோ கதையை கட்டி விடுறாங்களோ இல்லையா? என்ன சொல்லுவோம் அப்போ இப்படி சொன்னா காற்று வந்து மாசடைஞ்சு போயிருக்கு என்று சொன்னா அதுக்கு என்னென்ன செய்யணும்னா அப்போ என்ன செய்யணும்? கிடக்கிற மாஸ்கை வேண்டணும் விற்பனை செய்யணுமே. அப்போ என்ன செய்ய வராது இந்தா எடுத்து போடு. அப்போ தான் உங்களுக்கு அந்த இது மாஸ்கால போட்டால் தான் இந்த காற்று மாசுபட்டுச்சுன்னு சொன்னால் இதை சுவாசிக்க தேவையில்லை உங்களுக்கு நல்ல தூய்மையான சுவாசமாக வந்து கொண்டு இருக்க மாட்டேன். அந்த விற்பனை தந்திரமும் எனக்கு தெரியலையா? இல்லை புறந்து கொண்டு வெடி கொளுத்து அனுமதிக்கிறாங்க. எவ்வளவு பட்டாசம் வெடிக்கலாம். அப்போ அந்த புகை எல்லாம் மாசுபடுது தானே அந்த இதில் காற்றோட அதுதான் காற்றை மாசு பண்ணுது. 2வது விஷயம் செத்தாலும் படி பிறந்தாலும் படி தைப்பொங்கலுக்கும் படி சித்திரை பொங்கலுக்கும் படி பௌர்ணமி. ஐயோ இந்த வடி என்றது உண்மையிலே அது ஒரு மாசு. அப்போ இந்த மாசை கொண்டு போய் மாஸ்க் இல்லை மாசு இந்த மாசு பிரச்சனை தானே. அது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தானே. அப்போ அதுக்காக சொல்கிறத பொடி கொளுத்தாது. அப்போ இங்கே மீனக்கட்டை சீனாவிலேருந்து ஜப்பான்லேருந்து இறக்குமதி செய்தோ அதை படிக்காம போட்டா இருக்கு நட்டம். அடே நான் என்னண்டா இப்போ இந்த மரத்தை நல்லா வச்சிருன்னு சொன்னா இந்த பாரு இந்த மரத்தில் பிகே ஐகே எஸ்கே எல்லாம் இதெல்லாம் கீறி வச்சிருக்காங்க. அப்போ இந்த மரத்தையே நீட்டாக வச்சிருக்க வேண்டிய பொறுப்பாட்ட மரம் கட்டுறேன் நம்மள அதான் சொல்கிறேன் மரம் கட்டுறேன் மரத்தையே மரமாக்கின மரங்கள். அப்ப இதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா அப்ப இந்த மரத்தை மாடொன்றும் செய்யாம விட்டுருக்கு. மாடொன்றும் செய்யாம விட்டுருக்குதாண்டா பாரு. அதுக்கு ஆறறிவு எங்களுக்கு அஞ்சல். அதான் இப்ப என்னண்டா நாங்கள் அறிவாளிகள் சொல்லி எல்லாத்தையும் குழப்பி வச்சிருக்கிறோம். அப்ப இதுதான்டா நான் சிந்திக்க தெரியாத அறிவாளி மனுஷன்.
சிந்திக்க மறந்த மனுஷன்டாப்பா ஒன்றும் என்னத்துக்கு இப்படி வரப்போது ஏன் இப்படி வரப்போன்னு யோசிக்கிறே இல்லை பின்விளைவுகளை முன்விளைவுகளையும் யோசிக்கிறே இல்லை போனேண்ணா இந்த பேர் எழுதி விட்டுட்டு போறேன் காலகாலமாக இந்த பேர் அதில் இருக்கும் இந்த வெட்டி கதை கதைக்கிற நேரம் நாங்கள் ஒரு யூடியூப் ஒன்று செய்வோம் யூடியூப் போகிறோம் யூடியூப் என்னடா செய்யுது எதுவும் ஒரு வித்தியாசமாக இப்போ இந்த மரத்தை யூடியூப் எடுப்போம் ஒரு பீப்படம் கொண்டு எடுப்போம் என்னடா மரத்தில் பேப்படம் இருக்குது இந்த மரத்தில் ஏற வேணான்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த மரத்தில் வச்சு பேப்படம் பார்க்க மாட்டோம் இந்த மரத்தையே அனிமேஷனில் செய்து பேப்பரமாக்குறதாங்க அனிமேஷனும் ஓ அனிமேஷன் ஆக்கி அனிமேஷனுக்கு மரத்தை ஆட வச்சுட்டு இதில் பேர் கொண்டு இதுல இருந்து காது இங்கே வந்து காத்தொண்டு அடிக்கிற மரம் அங்கே காட்டி முன்னுக்கு மரத்துக்கு முன்னுக்கு அவங்க எல்லாம் இந்த குப்பை கிடக்கு தானே இந்த சைடில் இந்த செருகு அந்த இதில் சைடில் நின்றுட்டு ஃபேனை போட்டு விட்டா ஃபேன் அடிக்கும் அடிக்கணும் தூசில மேடம் போகும் இங்கேருந்து பேய் போகுதுன்ட்டு காட்டும் பேருந்து பேய் வெறண்டு ஆடுறது ஓ பிறகு நான் அஞ்சு ஒன்று கேட்க நீ அதுலேருந்து நான் ஒரு அப்படி இப்படி புள்ளுவேன் புள்ளுந்தோடனே கூட பேர் அடிச்சுட்டுன்றது இதெல்லாம் இப்போ எல்லாம் பிரச்சனை ஓடுது ஃபோன் வச்சிருந்தா ஊடவியலால் ஃபோன் வச்சிருந்தா எல்லாம் சொல்லி அதை விட புதுசா இது சமையல் நிகழ்ச்சி போடுவோம் சமையல் நிகழ்ச்சி சமையல் நிகழ்ச்சியா ஓ பேருந்து சைவக்காரன் சொல்லுவான் இது கிறிஸ்தவக்காரன் இது கிறிஸ்தவக்காரன் சொல்லுவான் இது சைவக்காரன் நிகழ்ச்சி அதுவும் சரி வராது வேறு எதுவும் புதுசாண்டு யோசிச்சு மாட்டா இந்த மரத்துல நான் தூக்கு போட போறேன்னு சொல்லுவோம் மரத்தையே தரக்கி விட்டுருவாங்கன்றா உந்த 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 விசர் கோமாளி கதையெல்லாம் கேட்கப்படாது கோமாளி கதையெல்லாம் கேட்கப்படாது வேற என்னடா செய்யறது இந்த மரத்தை ஏலத்துக்கு விடுவோமாடா மரத்தை ஏலத்துக்கு விடுவோம் ஆனா ஏலம் இங்கே வைக்கக்கூடாது யாழ்ப்பாண டவுன்ல பண்ணையில போடுவோம் பண்ணையில ஏலம் போடுவோம் பண்ணையில விடுவோம் அந்த வீடியோ கொண்டு போவோம் முந்தைய நாங்கள் இங்கே இந்த வீடியோ எடுத்து போட்டு இந்த மரம் விற்பனைக்கு இருக்குது ஏலத்தை போட்டு விடுவோம் ஓ அது நல்ல இல்லையா இங்கே இருந்தோன்னு அங்கே ஏலம் போடும் இப்படித்தான் நிறைய பேர் போடுறான் அந்த விஷயம் சரி அப்போ இந்த மரத்தில் மற்ற விஷயம் என்னன்னு சொன்னால் கொஞ்சம் இதில் போய் நம்ம வெளிநாட்டுக்காரரை கொஞ்சம் தண்டோணும் இதே ஐடியா வந்து வெளிநாட்டுக்காரனாக இருக்கும் இல்ல நான் சொல்ல வந்த விஷயம் என்னண்டா இந்த வெளிநாட்டுல கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க ஆனா அதுக்காண்டி வெளிநாடு எல்லாரும் என்ன கூடான்னு சொல்லல கொஞ்சம் பேர் இருக்கணும் இங்க இருந்தோன்னு இந்த மரத்தை ஏலம் போட போறோம்னு சொன்னா இப்ப நான் நீயும் ஒரு அறிக்கையா விட்டுட்டோம்னு வை ஒரு கொஞ்சம் பேர் பிரிஞ்சு சொல்லுவாங்க இவங்க லூசர் இந்த மரத்தை ஏலம் போடையில அது விடையறாங்க அதான் முப்பாட்டன் வழி வந்தது முப்பாட்டன் வழி வந்தது உனக்கு தெரியுமாடோ நான் என்னன்னு தெரியுமாடோ அந்த காலத்துல இருந்தது அதான் நாசமாக போறேன் எங்க ஒழிச்சிருந்தாங்கப்பா அதை விட இன்னும் ஒன்று சொல்லுவான் இந்த நான் சொல்றதே உண்டு ஒழிச்சிருந்தேப்பா ஆனா நேருக்கு நேரம் உள்ள வர மாட்டாங்க எந்த கேட்க மாட்டான் இன்னும் ஒரு விஷயம் இந்த மரத்தை காசு கொடுத்து வேண்டுறான்னு சொல்லி ஒரு டீம் ஒன்று செய்யும் அப்ப அந்த டீமை நாங்க பிடிச்சு என்ன செய்ய போறோம்டா நாங்கள் இந்த ஏலம் போடுறதுக்கு எங்களுக்கு காசு வேணும்னு சொல்லி ஒரு தொகை காசு போடுறோம் ரெண்டாவது சொல்ல போறோம் ஏலத்தில் நீங்க எவ்வளவு காண எடுக்க போறீர்கள் நாங்கள் அதுக்கு கூட்டி கணக்கு பேசுறதுக்கு சொல்லி கேட்போம் அது அட்வான்ஸ் கொஞ்சம் வேண்டுவோம் அப்ப இந்த பிசினஸ் என்ன செய்யலாம் அப்ப இன்றைக்கு இந்த மரம் நாளைக்கு மென்னார்ல போய் அடுத்த மரம் இன்றைக்கு இங்க இந்த மரத்தை போடுவோம் மென்னாட்டில் ஒரு மரம் நிற்குது அது என்ன மரம்னு எனக்கு தெரியும் எனக்கு தெரியாம நான் ஏன் தூக்கி போட்டு விட்டோம்னு பிரச்சனை இல்லை இல்ல படத்தை எடுத்துக்கொண்டு வருவோம் எடுத்துக்கொண்டு வந்து இங்க கொட்டையில ஒன்றை செட் பண்ணி ஹோட்டல் செட் பண்ணி தான் ஹோட்டல் செட் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் நடத்திட்டு ஆகல சும்மா இருத்தி போட்டு அப்ப இப்ப என்னண்டா இந்த அந்த ஹோட்டல் எல்லாம் செட் பண்ணி போட்டு அப்ப இந்த வேண்டவர் இருக்கான் தானே அவருக்கு ஒரு எஸ்டிமேட் அனுப்பணும் என்ன ஹோட்டல் செலவு தரணும் நீ சரியா ஏலம் போடுறதுக்கு நாங்கள் 5 பேரை பிடிப்போம் அறிவிப்பாளர் செலவு சாப்பாடு செலவு சிற்றுண்டி செலவு லைவோட தானே வேணும் லைவ் செலவு மற்றது நாங்கள் கார்னால போயிடறாங்க அப்போ கார் செலவு இப்போ ரெஸ்ட் தேவை நாங்கள் தைக்க வேணும் கோட் ஷூட்டோட போகணும் ஏலம் போடுறாங்க இன்டர்நேஷனல் லெவலில் போட போகிறோம் அப்போ இதுக்கெல்லாம் அவன்கிட்ட ஒரு ஸ்பான்சரை பிடிச்சோம்டா இது ஏலம் போடலாம் சரியா அப்ப இப்ப நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா ஏலம் போட போறோம்னு முதல்ல அறிக்கை விடுவோம் ரைட் இப்ப ஏன் நான் இதை சொல்றேன்னு சொன்னாடாப்பா இங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இப்ப மற்றது லைவ்லயும் போடுவோம் லைவ்லயும் போட்டுட்டு டிக்டாக் இது போட்டோம்டா சில வியூவர்ஸ் கூடுங்கடா பாக்குறாங்க சில கொமெண்ட்ஸ் அனுப்பினோம் ஒன்று எங்களுக்கு வித்துதான் போயிடும் மற்றது வியூவர்ஸ் இதுகளுக்கு வந்ததான் போயிடும் உனக்குதான் போயிடும் நான் இப்ப என்ன சொல்றேன்னு சொன்னா இங்க கொஞ்சம் பைத்தியக்காரர் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இந்த வெளிநாட்டில் இருக்கிற ஆட்களுக்கு இப்படி சொல்றாங்க இந்த சாப்பாடு செலவு எவ்வளவு
என் போக்குவரத்து செலவு அவ்வளவு, என் உடுப்பு செலவு இவ்வளவு உண்டு. அப்போ அவன் காசு அனுப்புகிறான். அப்போ நானும் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், இந்த உண்மையால சொன்னேன், நாங்கள் ஒரு நேர்மையாக இந்த பெருக்க மரத்தை பாருங்கள், இது இப்படி இருக்குது, இதில் நீங்கள் வந்து பார்க்கலாமோன்னு ஒரு தினம் பார்க்க மாட்டேன். இப்போ நாங்கள் ஏலம் போட போகிறோம்னு சொல்லி போட்ட முடியும். எங்களை யூடியூப்பில் வந்து எங்களை ஃபாலோ பண்ணுறாங்க கூடும், சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க கூடும், ரெண்டாவது வியூவர்ஸ் கூடும். அடுத்து டிக்டாக்ல எங்களுக்கு ஒரே நாளில் சிலவில் 10,000 ஃபாலோவர்ஸும் வரும், மில்லியனும் வரும். அப்போ அவனும் கொஞ்சம் காசு தருவான். ஃபேஸ்புக்லையும் நாங்கள் போகிறோம். அப்போ இப்படி நாங்கள் என்ன போகிறோம், ஓவர் நைட்டில் ஒபாமா இப்படி ஆயிட்டோம்னு அடுத்த கட்டம் என்ன, மாநசபை தேர்தல் நிற்போம். மாநசபை தேர்தல் நிற்போம், நின்றுட்டு அங்கேயும் இந்த கோமாளி கூத்து தான் செய்ய போகிறோம். இந்த கோமாளி கூத்தையும் செய்து கொண்டு எங்கெங்கே இப்படியான மரங்கள் இருக்கு, கொஞ்சம் விலை உள்ள மரங்கள் இருக்கும், அதுக்கிடையே மேலத்தில் போடுற மாதிரி அடிச்சு விடுவோம். ஏலத்திலாம் போடுவோம். இப்போ ஏலம் எடுத்தவர் இந்த மரத்தை அழுறாரோ முடுங்குறாரோன்றது எங்களுக்கு முக்கியம். இப்போ ஆரஞ்சு சமூகம் ஆர்வம் வந்து என்ன நீங்கள் ஏலம் போடுவீங்கன்னு கேட்டால் நாங்கள் சொல்ல போகிறோம், நாங்கள் இப்படி ஒரு படம் கீறுவது, படத்தை கீறப்படும். ஒரிஜினல் ஃபோட்டோஸை கொண்டு வந்து அங்கே போட மாட்டோம், நாங்கள் படத்தை கீறுவோம். இது கற்பனையில் கீறப்பட்ட படம். உனக்கு ஒரு கதை ஒன்று சொல்கிறேன், சொல்லு. இப்போ கிட்டடியில் விலை கூடின ஒரு மதிப்பாக ஒரு ஓவியம் போனது. என்ன ஓவியம்ண்டா, வாழைப்பழத்தை வச்சுட்டு அதுக்கு மேலே சலோட்டை போட்டி விட்டோம். வாழைப்பழத்தை வச்சுட்டு அதுக்கு மேலே சலோட்டை போட்டி விட்டோம். அது ஓவியம், அது சிற்பம், அது கலைநயம், கோடிக்கணக்கில் போனது. அப்ப நாங்களும் என்ன செய்வோம்டா, எனக்கு தெரியுதா, எனக்கு தெரியாது, எங்கட அப்பப்பா இல்லை, எங்க சொந்தக்காரன் இல்லை. 5 அறிவு 4 அறிவு வண்டி இருக்கும். நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு எண்ணங்கள். இப்ப நமக்கு என்ன தேவை, காசு. நமக்கு என்ன தேவை, என்ஜாய்மெண்டான லைஃப். கோட்டையில் ரொம்பணும், கோட்டையில் படுக்கணும், கோட்டையில் சாப்பிடணும், காரில் இறங்கணும், காரில் போய் வரணும். ரைட், இருக்கிற காருக்கு அவன் காசுல பெட்ரோல் அடிக்கணும். அதுவும் சரிதான், நீ சொல்றது போகுந்தாங்கடா. அடி 10 15 மாம்பழத்தை வேண்டினதுகள் இருக்கேக்க, அது போறதுக்கு என்னடாப்பா. இப்ப நான் என்ன சொல்றேன், சாரி 1000 ரூபாய், சாரி 2000 ரூபாய், சாரியா 10 லட்சம் கொடுத்து வேண்டினதுகளுக்கு இருக்கிற திமிரு அப்ப அவன் வேண்டினா உனக்கு. இப்ப அவன் ஏமாத்துறது தப்பு இல்லை, ஏமாத்த இல்லையாமன், இவனா போய் பண்ணினது உனக்கு இந்த ஓவியம் மண்டைகள்லாம் எனக்கு ஒரு கதை ஒன்று ஞாபகம் வருது. அப்போ அந்த நாட்டில் 2 பெரிய ஓவியர் இருந்தாங்க, பெற்றும் ஓவியர் 2 பேர். இனி இல்லைன்ற போட்டி, நான் நீ மட்டும் பையன், நீ பெருசா நான் பெருசாண்டு. அப்போ இந்த எல்லா இடத்துலையும் ஓவியத்தை உங்களோட சுவர் ஓவியம் கிற சொல்லியாச்சு. சரி சரி. அப்போ சுவர் ஓவியங்கிற எல்லாத்தையும் பார்த்தா அரசனுக்கு வருது போச்சு. அப்போ இப்போ என்ற பெற்ற ஓவியத்தை போய் யார் பார்க்குறார், அரசன் பார்க்க அதில் வந்து ஒரு பழமரம் கிரி இருக்கிறார், கிரி போட்டு எண்ணெயில் திறந்து விட்டார். அவள் அரசன் பார்த்தோன்னு நிற்க ஒரு குருவி ஒன்று ஓடி இருந்துச்சு. ஏன் பழம் ஒன்றோடு வந்துச்சு, அது சிவர் இடிபாட்டு போட்டு குருவி என்னது பக்கண்டு விழுந்து பறந்து போயிடுச்சு. அடி சரியோ, அவ்வளவுக்கு தத்ரூபமான ஓவியம். அந்த ஓவியத்தை பார்த்தோன்னே அரசனே கதை கலங்கி போனானே. டேய், இந்த மரத்தை உண்மையென்று நம்பி என்ன வந்தது, ஒரு பறவை வந்துருக்கு. அப்போ அரசனுக்கு இனி இல்லையோட சந்தோஷம், நீ தான்டா ஃபர்ஸ்ட், நீ தான் பெஸ்ட், நீ எங்கட நாட்டில் நீ தான் ஃபர்ஸ்ட், ஐயோ உன்னையெல்லாம் நான் ஒரு ஓவியன் என்று சொல்லி அரசனுக்கு அவ்வளோ சந்தோஷம். அவர் வாயை விட்டுட்டார், என்ன நீ தான் எங்கட அரண்மனை ஓவியன், எங்கட அரண்மனை எல்லா ஓவியமும் நீ தான் என்று சொல்லியாச்சு. அப்போ இப்படியே சொல்லி கொண்டு கேட்கல. அப்போ இவன் என்ன செய்யறான்னா, இப்போ 2வது போயிடும் அந்த போட்டிக்காரன். அவன் வீட்டை போனா இவன் அந்த படங்கிறவன் இருக்கானல்லோ, அந்த 1வது அரசன் சொன்னா நீ நாங்கள் அரசு ஓவியன் அவங்க உன்னோட அரசன் சொன்னா நீ என்ன குருவியை கட்டி வச்சுக்காண்டு அரசன் கட்டிருக்கான். அப்போ இவன் சொன்னானா மற்ற ஓவியன், இங்க வேற இன்றைக்கு குருவி வந்தபடியே இவர் குருவியை கட்டி வச்சிருக்கிறார், இங்க குருவியை கட்டி வச்சிருக்காரு, குருவி வந்து சாப்பிடுது, இதெல்லாம் பேக்காட்டு, இதெல்லாம் புழுடா, இப்படியெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். இந்த ஓவியன் இருக்கான் என்ன செய்றான், கையை கட்டி கொண்டு பேசான்னு இருக்கான். நின்றுட்டு பேச அணிக்க இவர் சத்தம் போடுறார், அங்கே நீ குருவியை கட்டி வச்சுக்காங்க. அங்கே போய் குருவியை தட்டினா குருவியை பறக்க இல்லை. ஏன் ஓவியம், அதுவும் ஓவியம். அப்போ அரசன் இப்போ யாருக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துருப்பார், குருவி வந்தவனுக்கா, இங்கே குருவி இருக்குன்னு சண்டை பிடிச்சவனுக்கா?
நோ சிக்கன் அரசன் சிம்பிளா பிடிச்சார். அரசன் சொன்னார் இந்த குருவி கட்டி கிடக்குன்னு சொன்னானே இவனுக்கு தான் ஃபர்ஸ்டா கொடுத்தாரு. ஏனண்டா அங்க குருவி ஒன்று வந்து அடிச்சுட்டு போயிட்டு அதை என்ன அது ஒரு 4 அறையோ 3 அறையோ 5 அறையோ பறவை. இங்க ஒரு 6 அறையோ படைச்ச ஓவியத்திலே விற்பனை தோத்து போறார். அவர் சொன்னார் நீ குருவியை பிடிச்சி கட்டி வச்சுக்காண்டு. அந்த அவ்வளவு தத்துருவமா குருவி வந்து பிடிச்சி கட்டி வச்சுக்கிற மாதிரியான ஒரு தோட்டத்தில் என்ன இருக்கான் இவன். அப்ப இவன் ஓவியத்துல யார் தோத்தது? ஒரு சிறந்த ஓவியனே தோத்து போனான். அப்ப இங்க யார் ஓவியன்? இவன் தான் பெரிய ஓவியன். இவன் தான் பெரிய ஓவியன். அப்ப அரசன் சொன்னான் நீ தான் பெரியார். அப்ப ஓவியனையே பேக்காற்ற அளவுக்கு இவன் ஓவியம் படிச்சிருக்கான். அப்ப நான் இதுல என்ன சொல்ல வரேன்னு சொன்னா இந்த படிச்ச பெரிய 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 ஆட்கள் எல்லாம் பேக்காற்ற அளவுக்கு எங்களோட சதுரங்க வேட்டை இருக்கும். சதுரங்க வேட்டை படம் மாதிரி எங்களை இருக்கும். ஏண்டா மனுஷனுக்கு என்ன ஆசை என்ன ஆசை? இப்போ இப்போ எல்லாம் உங்களுக்கு ஃபோன் விழுந்திருக்கு, உங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் காசு விழுந்திருக்கு, 60,000 போடுங்க, அந்த டேக்ஸ் கட்டணும் இந்த டேக்ஸ் கட்டணும் போடுறது இல்லை போடுது ஒவ்வொரு நாளும் போடுது போட்டு போட்டு படிச்சுக்கும் போது இல்லை கேட்டால் கல்ல காசாது வெக்கம் கட்டது வெக்கம் கட்டோட கல்ல காசா இருக்கும். ஏன்னு கேட்டால் இங்கே மேலே வட்டிக்கு வேண்டியதுன்னு சொல்லும். இல்லை மற்றது எவிடன்ஸ் இல்லை. அப்போ அங்கே எவிடன்ஸு ஒன்றும் இல்லை. அவன் எல்லாம் அழிச்சு போடாமல் போயிடுவான். அப்போ அதே மாதிரி அப்போ எங்களுக்கும் போடுற காகல் இருக்கு. எவிடன்ஸ் இருந்தாலும் எவிடன்ஸை வச்சு வேலைக்கு செய்ய தெரியாடா. பொலிசில் போக பொலிசு நோண்டுவானு பயம் உண்டு வேலைக்கு. நீ என்னத்துக்கு கொடுத்த நீ காசுங்கால உனக்கு 2 லட்சம் வர்றதுக்கு என்ன வருமானம் அப்படி இப்படி என்ன கேட்பானு உனக்கு இதை ஒன்று சொல்லிட்டு இதுல டாக்டர்மார் கூட லோச் பண்ணியிருக்கணும். அப்படி BMW விழுந்திருக்கு. எங்க இத்தாலியில BMW விழுந்திருக்கு. நீங்க உங்களுக்கு விழுந்த காரண்ட பெறுமதி 5 கோடி. ரோல்ஸ் ராயல் விழுந்திருக்கு, ரேஞ்ச் ரோவர் விழுந்திருக்காண்டா உங்களுக்கு இவ்வளோ காசு விழ போதுன்னு இவன் என்ன செய்தவ இங்க 20 லட்சம் போட்ட டாக்டர் ஆக்கலாம் இருக்கணும், பெரிய பெரிய ஆக்கலாம் இருக்கும். ஆனா இதெல்லாம் பண்ணியில சொல்லல. இதுல வருது என்ன கப்பல்ல வருது இல்லை ஃபிளைட்ல வருது நாங்க அனுப்பி விடுறோம். ஆனா அடுத்தது பாரு இன்னும் செஞ்சாலும் வந்து இந்த கஸ்டமர் சொல்லி நான் கொழும்புல இருந்து கிடைக்கிறேன் ஆரோப்பட்டு ஒரு படி கிளம்பினோம். சரி உங்களோட பொருள் வந்திருக்கு இங்கே இறங்கி இருக்குது, நீங்கள் ரிலீஸ் பண்ணணும் 2 நாளைக்குள்ள நீங்கள் ரிலீஸ் பண்ணணும். நீங்கள் முதல்ல நீங்கள் ஒரு 50 லட்சம் அனுப்புங்க, இல்லாட்டி 50,000 சரியா, இல்லை 5 லட்சம் இல்லாட்டி 50,000 2 லட்சம் அப்படி அந்த இதில் நீங்கள் அனுப்பினீங்கண்டா அதை நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுவோம். எங்களோட கஸ்டமர் இதோட நாங்கள் ரிலீஸ் அதுக்குள்ள கூட அதை கூட கண்டுபிடிக்க தெரியாம இருக்கிறாங்க. எனக்கு ஒரு யோசனை, அதுக்கு இருக்கிறவங்களோட சேர்ந்து ஆக்கடா இருக்கும். ஒருத்தன் அங்க இருந்து இங்கிலீஷ்ல கேட்பான், ஒருத்தன் இங்க நான் உங்களுக்கு தொடர்பு பண்ணி விடுறேன். அவர் உங்களுக்கு இங்க பொருள் வந்த உடனே இது ஒன்று பார்க்குது இங்க ஒன்று படங்கள் எடுப்பான். படம் எடுத்துட்டு இங்க வெறும் உங்களுக்கு கப்பலில் போடுறோம்டா என்னோட ஒரு எப்படியும் 5 டேஸில் உங்களுக்கு வந்துடும் கால் பண்ணுவாங்க. அடிக்கடி வந்து உங்களுக்கு கால் வந்ததா மெசேஜ் வந்ததா கால் இல்லை என்னோட சரி ஒரு 5ஆம் நாள் போன் சிங்களத்தில் கேட்பாங்க, அப்படி இங்கிலீஷில் கேட்கணும். தமிழ்னு சொன்னால் எங்களுக்கு 2 தெரியாத தமிழில் கதைப்பாங்க. அது கொஞ்சம் தமிழில் கேட்பாங்க. உங்களுக்கு வந்து இருக்கு சரியா, நீங்கள் இதை நோடும் இல்லாட்டி நாங்கள் திருப்பி அனுப்புவோம். நாங்கள் 2 நாள் தான் வச்சிருப்போம். இல்லை நான் என்ன சொல்றேன்டா, இப்படி ஏமாறுற கூட்டம் அங்கே இருக்குது, எங்களை சுற்றி வர இருக்குது. அப்போ நாங்கள் என்ன செய்யலாம்? இந்த ஏமாத்து வேலையை நாங்களே சிம்பிளா செய்யலாம். அப்போ இது இந்த ஐடியாவை தான் சொன்னேன். அவை இந்த மரத்துக்குள்ள நிற்கலையே நான் இந்த மச்சி கொஞ்சம் கரெக்டாக கத்துவாங்க. நம்மளே தெரிஞ்சா தானே நாம செத்து போன ஆக்கள் பேர்ல சிம் எடுக்க போறோம். செத்து போனாங்க நாங்க இது லைவ்ல இதுல செய்யக்க ஒவ்வொருத்தரும் போடுங்க தான் நாங்க இதுக்குள்ள போட வைக்க கத்து ஒழுதுவின நாங்க அதெல்லாம் பார்க்க கூடாது. இல்ல அவன் எழுதுறதுங்களுக்கு ப்ரொமோஷன் இல்லை. அவன் இப்படி எழுதுறான்னு சொல்ல 5 பேர் பார்ப்பான். உனக்கு கொண்டு சொல்ல இப்படி பச்சை வைக்கலாம் ஒருத்தர் நினைக்கிறான் என்னத்துக்கு இதுக்கு தானே. இல்ல நான் இப்ப நாங்களே எங்களை பற்றி இன்னொருத்த எழுதுவோம். நாங்களே அப்ப இன்றைக்கு எழுதினாலும் சனா ஒரு 5 மாதத்துல மறந்தோம். இப்போ அந்த பிரமிட் வியாபாரம் இருக்கல்லோ, அந்த 1,30,000 ரூபாய் கட்டுற அந்த பிரமிட் வியாபாரம் இப்பவும் அதை செய்யறாங்க. யார் செய்யறது? படிச்சாக்கள் காசுக்காரன் செய்யறான். அதுதான்டா இப்ப என்ன இப்ப ஏதோ இதுல போய் கொண்டிருக்குது ஏதோ பிட்காயினோ அது 2 அந்த விளையாட்டுல கொண்டு வராங்க.
பிரமிட் இதாக இருந்தது. இப்போ பங்குச்சந்தை வியாபாரம் இந்த பிட்காயின்ல அப்படி போகுது. அது இதெல்லாம் போது செய்கிறாங்க. அப்போ அந்த பிட்காயின் அதையும் நாங்கள் உங்களுக்கு படிப்பிக்கிறோம். நீங்கள் எங்கள்கிட்ட கோர்ஸ் இருக்குது, நீங்கள் 1000 முதல் கட்டுங்க. இது 6 மந்த் கோர்ஸ். உங்களுக்கு நாங்கள் ஒரு இதுக்குள்ள இதுன்றோம், உங்களுக்கு பெனிஃபிட் தரோம். அப்போ நான் என்ன சொல்கிறேன்டா, இந்த ஆசையில் தூண்டி நாங்கள் என்ன செய்யலாம், நிறைய லாபம் பார்க்கலாம். அப்போ இந்த விஷயங்கள் தான். அப்போ நாங்கள் இப்போ நான் உனக்கு சொன்னேனே, ஓவியனையே பேக்காட்டாலும் ஓவியம் இருக்கண்டா, இந்த சமூகத்தை பேக்காட்டுறவங்களுக்கு பெரிய விஷயம் பெரிய விஷயம். அப்போ உங்களுக்கு சதுரங்க வீட்ட மாதிரியான படங்கள் எல்லாம் இருக்குது. ஏன் எப்படி நீங்கள் பேக்காட்டுறோம். அப்போ நான் அதுதான் சொல்கிறேன், ஈஸியாக நாங்கள் இந்த மரத்தை விற்கிறோம். 2 பேரும் BMW கார் எடுக்கிறோம், சுற்றுலாவுக்கு வெளிநாடு போகிறோம். துபாய்க்கு போகிறோம், அந்த புருகலிக்கா சுற்றுறோம். அங்கே ஒருத்தனே ஜெயிலுக்குள்ள இருந்து போட்டு 2 கோடி ஏதோ கட்டி போட்டு வழியால் வந்துருக்குறாங்களாம். பிறகு நாங்கள்லாம் பெறதுக்கு என்ன பிரச்சனை? காசுண்டா இன்னும் செய்யலாம். அப்போ நான் இப்போ என்ன சொல்கிறேன்னு சொன்னால், இங்கே எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாட்டில் உள்ளார்கள்ட்ட சாப்பாட்டுக்கு இவ்வளோ முடியுது, ஃபோனுக்கு இவ்வளோ முடியுது, ஏன்னா போக்குவரத்துக்கு இவ்வளோ முடியுது, டிரைவருக்கு இவ்வளோ முடியுதுன்னு சொல்லி நிறைய பேர் காசு எடுக்கிறாங்க, நிறைய பேர் எடுக்கிறாங்க. அப்போ யூடியூப் செய்கிறோம், இங்கே மக்களுக்கு சமூகத்துக்கு வேலை செய்கிறோம், இங்கே கொட்டிலுக்கு இருக்கிறவனுக்கு நான் சொல்லி நிறைய பேர். அதோட உனக்கு இன்னும் ஒன்று சொல்கிறேன். ஒருதன் இப்போ இன்றைக்கு ஒரு ஆள் செத்து போச்சுன்னு சொன்னால், அது வெளிநாட்டுக்காரன்னா நம்பர்லாம் பார்ப்பான். பார்த்துட்டு போட்டு அந்த ரெட்டிக்கு அவைக்கு ஒன்று நோட்டீஸ் ஒன்றா அனுப்புவான், எஸ்டிமேட் ஒன்றா அனுப்புவான். அங்க அந்த ரெட்டிக்கு அனுப்புவான். இந்த இடத்துல ஒரு சிறுவர் இல்லம் கிடக்குது. அந்த சிறுவர் இல்லத்துல 20 பேர் படிக்கணும். அவைக்கு கதிரை இல்லை, மேசை இல்லை, சாப்பாடு இல்லை, அங்க இல்லை இங்க இல்லை. ஆனா இந்த சிறுவர் பாவம் உண்டு. அவனோட 10 பிள்ளைகளை போய் என்னை வேணாட்டா படம் எடுத்து வச்சிருப்பான். அதுல சாப்பாடுலாம் கொடுத்துப்பான். இந்த போட்டோஸ் அவைக்கு தட்டுவான். அவன் உண்மை போய் பார்க்க மாட்டான். அவன் என்ன வேணும், இறக்கப்பட்டு வேணும், ஐயோ இங்க சாப்பிடணும். ஆனா இது புழுடான்றது அவைக்கு என்ன அது தெரியாது. அப்போ அவன் அங்கேருந்து இந்த எஸ்டிமேட்டுக்கு என்ன வேணும், இவன் ஒரு எஸ்டிமேட்டை கூட போடுவான். ஒரு 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் போடுவான். அவன் சொல்லுவான், தம்பி நாங்கள் இப்போ ஒரு 2 லட்சம் போடுறோம், இன்னும் கொஞ்சம் தரோம் 3 லட்சம். இவன் 2 லட்சம் காணும் தானே ஒரு நாளில். அப்போ இது எல்லாத்தையும் பார்க்க அவன் எடிட் பண்ணுறதுக்கு ஒரு பிடிஎஃப்ல அந்த ஒரு எடிட்டிங் வச்சு செய்து வச்சுக்குவான். அதுக்குள்ள கடை போடுவான். போட்டு எல்லாருக்கும் அனுப்புவான். அவன் இந்த படங்களோட போட்டு உங்களை வாழ்த்துறவங்க இப்படி ஒரு தான் உழைச்சி கொண்டிருக்கிறான். இதெல்லாம் இப்படி எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவன் நாங்களே இவ்வளவு காலம் வெயிட் பண்ணுவான். அவங்க சொல்றது நம்புதுகள், நாங்க சொல்றது நம்புது இல்லையா? எப்படி எல்லாம் ஏமாத்துறாங்க, நீங்க ஏமாறுறாங்க சொல்ல கேட்குது இல்லைங்கடாப்பா. எங்களுக்கு சனத்துக்கு இப்ப நீங்க என்ன சொல்றேன்டா, அட்வைஸ் பண்ண வேண்டாம். அப்படி நீங்கள ஏமாறுறீங்கன்னு சொல்ல வேண்டாம். உங்களை ஏமாத்துற ஒரு கூட்டம் இருக்குன்னு சொல்ல வேண்டாம். நாங்க என்ன செய்வோம், நாங்களும் ஒரு ஏமாத்து வேலையை தொடங்கி விடுவோம். அப்ப எங்களை மாதிரி எல்லாரும் ஏமாத்து வேலையை தொடங்குவோம். அப்ப தொடங்கினா கடைசியில் இது என்னையும் பூதகரமா வரும். அப்ப முதல்ல எல்லாருமே மாற்ற விளைக்கிறாங்க. அப்ப நீ சொல்ற நாங்களும் தொடங்கி விடுவோம். அதானே சொன்னேன். இப்ப இந்த யூடியூப் செய்யறது சரியோ, இந்த பெருக்க மரத்துக்குள்ள ரிப் போறது, இப்படி எல்லாத்தையும் விட இருந்த இடத்துல ஹோட்டல்ல இருக்கணும். மற்ற ஒரு பொம்பளை பிள்ளை பிடிக்கும், ஹோட்டல்ல இருக்க வைக்கணும். அந்த பிள்ளையை சொல்லணும், அந்த பிள்ளை வெளிநாட்டுக்காரோட அந்த பிள்ளை அந்த ஒரு ஹோட்டலில் இருக்கிற மாதிரியும் பெரிய கேஷ் எல்லாம் பண்ணி அந்த நான் இது செய்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் வந்து அவங்களோட ஹோட்டல் புக்கிங்னு இப்போவே ஹோட்டல் அவர் இப்போ 3 வருஷத்தால் இங்கே வர போகிறாருன்னு சொன்னால் இப்போவே ஹோட்டலுக்கு ரூமுக்கு அவர் புக் பண்ணி காசு போடுவோம். ஆனால் ஹோட்டல் ஆட்டல் தெரியாது, நாங்கள் ரூம் தான் எடுக்க போகிறோம். அப்போ அந்த பிள்ளையை வச்சு இப்படி செய்ய போகிறோம். இப்போ இப்படியான ஏமாத்த வித்து யார்? அப்போ வெளிநாட்டில் இருக்கிற வீட்டு ஒரே பலவீனம் இருக்குது. என்ன சொல்லுவாங்க, குடும்பத்தை நம்ப மாட்டேன். குடும்பத்தை சொந்தக்காரர்கிட்ட பேச்சு கேட்க மாட்டேன். சரியா, நாங்க இப்ப உழைக்கிறோம் தானே, நீங்க அதையில ஒன்றும் கேட்காதீங்க. அதுகள் கஷ்டப்பட்டு இருக்குது, அதுகள் செய்யறது, அதுகளை நாங்க ஒன்று வெளியே கொண்டு வரோம். மற்ற இன்னும் உண்டு, உங்களுக்கெல்லாம் தந்தது நீங்க என்னத்தை செய்வீங்க? ஒன்றும் செய்யல. வீட்டுக்காரன் நடக்கும், வீட்டு சொந்தங்கள் வந்தங்கள் வேலைக்கு நடக்கும், சகோதரம் என்ன சகோதரத்துக்கு நடக்கும். நான் செய்தது எல்லாம் என்ன செய்த நீங்க என்ன இல்லாம அப்பாடா இதுக்கெல்லாம் அனுப்பிடுங்க. ஒன்றும் செய்கிற உங்களோட கதை எப்படி இன்னும் ஒன்று சொல்லுவினம். இந்திய ஆக்கள்லாம் உண்மையிலேயே சாப்பிடணும் இறக்கப்பட்ட காசு அனுப்பிவிடும். ஆனா குடும்ப சொந்தத்தை நம்ம. ஆனா இங்க எல்லாம் புஸ்வானமான அப்புறம் பொத்தி கொண்டு வருவிடும் இங்க. இப்படித்தான் சரியோ பவன். முதலாவது இப்ப போறோம், டவுனுக்கு போறோம், ஒரு நல்ல ஒரு ஹோட்டல் இருக்கிறோம். முதலாவது அங்கேயே வேலையை தொடங்குவோம். பசிக்குதுடா வாடா போ.
கதை இது கதை எங்க ஊரு கதை அப்பனத்த பாட்டன் பட்டி சொல்லி வந்த கதை கதை இது கதை எங்க ஊரு கதை அப்பனத்த பாட்டன் பட்டி சொல்லி வந்த கதை பாட்டி சுற்ற வடையில ஆரம்பிச்ச கதை இப்ப பல்லு போய் சொல்லு போய் கண்ணம் ரெண்டு முள்ள போய் தாக கிடந்தாலும் நாங்க கேட்போமல்ல கதை ஊர் கதை உறவு கதை நாய் கதை நரி கதை தெய்வ கதை தேச கதை பேய் கதை பெருமாள் கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை எங்க பாரம்பரியங்களை பக்குவம் அப்பணி காத்து சந்ததிகள் தோறும் நாங்கள் காத்து வந்த கதை சொல்ல போறோம் நல்ல கதை சொல்ல போறோம் டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை சொல்ல போறோம் நாங்க கதை சொல்ல போறோம் டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை நேரம்